புதிய வாக்காளர்கள் இணைப்பையும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். புதிய வாக்காளர்கள் இணைக்கப்படுவதையும் தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். புதிதாக உருவாக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் புதிய பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நேர்வழியில் வீழ்த்த முடியாத பாசிச சக்திகளும் எதிரிகளும் குறுக்கு வழியில் காரியம் சாதிக்க நினைப்பார்கள். குறுக்கு வழியில் காரியம் சாதிக்க நினைக்கும் பாசிச சக்திகளுக்கு நாம் கடுகளவு கூட இடம் தரக்கூடாது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நம் கவனத்தை திசை திருப்ப எதிரிகள் வீணர்கள் கூட்டம் முயற்சி செய்வார்கள் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர், களத்தில் நாம் தாம் வலிமையாக உள்ளோம், நம் கூட்டணிதான் வெற்றி கூட்டணி என்றும் தெரிவித்திருக்கிறார். வெற்றியை எட்டும் வரைக்கும் கவனம் சிதறாமல் உழையுங்கள் என்று நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் தெரிவித்திருக்கிறார். எதிரிகளின் முயற்சிகளை எல்லாம் புறந்தள்ளி தேர்தல் பணி ஆற்றுங்கள் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வெற்றி கோட்டை நெருங்கும் நேரத்தில் பதற்றமோ அசதியோ கூடாது என்று தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின், வரைவு வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக ஒருவர் விடுபட்டிருந்தாலும் மீண்டும் இணைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அறிவுறுத்தல்களை எல்லாம் கூறியிருக்கிறார். வாக்குச்சாவடி வாரியாக மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர், 168 தொகுதிகளில் 10% அதிகமானோர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நாம் வாக்குச்சாவடி வாரியாக தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.